இந்த மாதிரி லாரியிலெல்லாம் பெல் கிராங்க் மெக்கானிசம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இது இல்லாட்டினா லாரியில் என்ன பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் மெகா மிஷின்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் பெல் கிராங்க் மெக்கானிசம். இது இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு வீலுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் லோடு வந்து இருக்காது. இப்போ வண்டி ஒரு பம்பில் ஏறி இறங்குது அப்படின்னா ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீல் வந்து மேலே இருக்கும். சேம் இது இல்லாதனால இந்த வீலும் வந்துட்டு நம்மளுக்கு ரோடில் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கனால டோட்டல் லோட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆக்சில் போகும். அதனால அந்த ஆக்சில் வந்து வீக் ஆகி பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு வண்டி லோட்ல இருக்கும்போது. இப்போ இந்த மெக்கானிசம் வந்து இருக்கனால என்ன பாசிட்டிவ்னா, இந்த ஆக்சில் வந்து அந்த பம்ப் மேல ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கா இது ராடு இந்த ஆக்சிலை வந்துட்டு ரோடோட கான்டாக்ட்லேயே வச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கனால உங்களுக்கு ஈக்குவலான வெயிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி இது பம்பை விட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் இந்த டயர் மேலே ஏறுதுன்னு வைங்களேன், அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ ஃபார்வர்டில் மூவ் ஆகி இந்த டயரை வந்து ரோடோட கான்டாக்டில் வச்சுருக்கும். ஸோ இது இருக்கனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோடை வந்து ரெண்டு ஆக்சிலுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது இல்லை அப்படின்னா ஆக்சில் சீக்கிரமாக வீக் ஆயிரும், சீக்கிரமாக உடையிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது, செலவு வைக்கும். இது இருக்கனால ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். இருக்கிறதுலே ஒரு நெகட்டிவ் என்னென்னா, இந்த மாதிரி டாப்பில் இந்த ராடு இருக்கனால கீழே இருந்து ரன்னர் போட்டு தான் நீங்கள் ஹாலேஜ் பாடி கட்ட முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.